எப்படியோ வீக்கெண்ட் வந்துருச்சு. இந்த ஒரு நாள் மட்டும் தான் நம்ம ஃப்ரீயாக இருப்போம். சரி மொட்டை மாடிக்கு வரலாமே சொல்லிட்டு காலையில் விடிஞ்சோன்னே மேலே வந்துட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஷேர்ஷா. யாரெல்லாம் வீடியோ புதுசாக பார்க்குறீங்களோ ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. என்னடா வார்ம் அப்லாம் பண்ணுறது பார்த்தா டான்ஸ் ஆட போயிட்டே நீங்கள் நினச்சிடாதீங்க, அதான் கிடையாது. நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கு வந்து பல மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சரி வந்தது தான் வந்தோம், ஸ்ட்ரெச்சிங்லாம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு சும்மா பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிளாங்க் எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு பண்ணலான்னு பார்த்தேன், அதுவும் சுத்தமாக முடியல. சரி புஷ்அப்ஸ் வச்சு ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பண்ணால் அதோட மோசம். நானும் அப்படியே வந்து உட்காந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஸ்கூல் டேஸில் பாக்ஸிங் கிளாஸ்லாம் போயிட்டு இருந்தோம் நண்பர்களே. அதான் அந்த ஒரு சிந்தனையில் நானும் அப்படியே குத்த ஆரம்பிச்சிட்டேன். குத்தி ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நான் அதோட கீழே கிளம்பி போயிட்டேன். நான் தண்ணி குடிக்கிறது வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடுச்சு. சரி உங்களுக்கு தெளிவாக காட்டுமே சொல்லிட்டு இன்னொரு வீடியோ எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் டெய்லியும் நான் 2 வாழைப்பழம் சாப்பிட போகிறேன். இன்றைக்கி நான் பழத்தை கையில் எடுத்துட்டு ஏர்பாட்ஸ் எடுத்துட்டு நான் இன்றைக்கி கிளம்பிட்டேன். ஏன்னா அப்படி காலங்காத்தாலே அப்படிங்கிற கிளம்பிட்டேன். நீங்கள் கேட்டிங்கன்னா வேறு எங்கேயும் இல்லை நண்பர்களே, நம்ம எங்கே போயிட போகிறோம், இந்த பீச்சுக்கு தான். வந்தோடனே ஒரு பாட்டை ப்ளே பண்ணி இயற்கையும் பாட்டையும் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதை நீங்களே கேளுங்க. அதிசயம் என்னவென்றால் அதன் இரு பக்கம் கூறியிருக்கும். அண்ட் அதோட நான் வீட்டுக்கு வந்து ஏதாவது படம் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு படம் தேடிட்டு இருந்தேன். அப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு, ஐயோ என்னோட துணி எதுவுமே வாஷ் பண்ணலன்னு. சரி அதெல்லாம் மிஷினில் போட்டதுக்கு அப்புறமா என் வயிற்றுல எலி ஓட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம காலையில் பண்ண ஒர்க் அவுட் அப்படி சுட சுட பால் காய்ச்சிட்டு வீட்டில் இந்த டார்க் சாக்லேட் மியூசியில் எடுத்து போட்டு கறி சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் மோசமாக இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் நானும் அதோட குளிச்சுட்டு வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்ல உட்காந்துட்டேன். அது வேறு எதுவும் இல்லை, ரொம்ப நாளாக நான் சீரிஸ் மாதிரி வீடியோஸ் போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அது ஃபைனலி அது ஓகேவாயிருச்சு. அப்படி என்னடா சீரிஸ்னு கேட்டிங்கன்னா அது வந்து காலேஜ் அட்டண்டன்ஸ் டேஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று 15 டேஸில் எனக்கு அட்டண்டன்ஸ் க்ளோஸ் ஆயிரும். ஸோ நம்ம அந்த 15 டேஸை நம்ம அப்படியே சீரிஸாக மாற்றி கொண்டு போகலாம் சொல்லிட்டு இந்த ஐடியா. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து. ஸோ இன்னைக்கான வீடியோ கல்லூரி வருகை நாள் 0. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.